நம்ம எங்கே இருக்கோன்னா முல்லை நகர். இப்படி நேரடியாக போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கண்ணதாசன் டெம்போ வரும். ரைட்டு திரும்பினா முல்லை நகர். ஓகேவா? இப்போ அப்படியே இந்த பக்கம் திரும்பினா H6. இந்த H6ல் இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஆட்டோ இருக்குது பாருங்கள். ஆட்டோவுக்கு பக்கத்தில் ஒரு டிவைடர் இருக்குது. 99% யாருக்குமே தெரியாது. பயங்கர இருட்டாக இருக்குது பாருங்களேன். அது போனதுக்கப்புறம் மொபைலில் வேணால் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல ஒரு டிவைடர் இருக்குது. அந்த இப்போ மொபைலில் வந்து எனக்கு டார்ச்சர் லைட் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிச்சம் தெரியுது. ஒரு டிவைடர் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாலம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ண போகிறாங்க. எந்த லைட் வெளிச்சம் எதுவும் கிடையாது. நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட் வந்து எனக்கும் இங்கே தான் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. ஏகப்பட்ட பேருக்கு அந்த டிவைடர் இருக்கிறது தெரியல. இடித்து பல பேருக்கு வந்து ஆச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த லாரி வந்து வெளியில் வருது பாருங்கள். இதுதான் பெரிய பிரச்சனையே. இந்த லாரி வெளியில் வரும்போது அந்த டிவைடர் அங்கே இருக்கும். ஒரு வண்டி வந்து இப்படி வராங்க அப்படின்னா அவனுக்கு அந்த டிவைடர் இருக்கிறது அவனுக்கு சுத்தமாக வந்து தெரியாது. அவன் தெரியாமல் என்ன பண்ணுவான்னா ஏகப்பட்ட பேர் வந்து ஆக்சிடெண்ட்டு. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கிட்டத்தட்ட ரொம்ப பாடுபட்டேன். அதுக்கப்புறம் அது தொடர்ந்து வந்து ஒரு ஆட்டோ, தொடர்ந்து காரு, தினந்தோறும் இந்த இடத்துல வந்து இருக்குது பாருங்கள். இந்த நிலைமை இது வந்து என் மொபைலில் இருக்கிறனால வெளிச்சம் இருக்குது. இந்த இடம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக இந்த இடத்த சென்னை 5 ஸ்டார் சோசியல் ஒர்க்கர்ஸ் தற்காலிகமாக பாதுகாப்பு நம்ம ஏற்படுத்துவோம். அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து இந்த பகுதியை பாலங்கள் திறக்கும் போது அவங்க மிக சிறந்த முறையில் பாதுகாப்பான முறையில் இந்த பகுதியை ஏற்படுத்துவாங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துல வந்து மக்களுக்கு தற்காலிகமாக ஒரு பாதுகாப்பு நிலைமை ஏற்படுத்த முடியுமோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஏற்படுத்துவோம். ஈவன் சென்னை 5 ஸ்டார் சோசியல் ஒர்க்கர்ஸ்.